வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அனைத்து முறைமைகளையும் சீர்குலைக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பகிரங்க குற்றச்சாட்டு. எதிரணிகள் அரசின் நல்ல நடவடிக்கைகளுக்கு எப்போதுமே தடையாக செயல்படுகின்றன. வாசுதேவ நாணயக்கார கடும் விசனம். எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் தடைப்படும் முக்கிய சேவை. ரயில் பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் பல பகுதிகளில் வெப்பமான காலநிலை. பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பு. சமூக வலைத்தளங்களில் இலங்கை இளைஞனால் நபிகளாரை தவறாக குறிப்பிட்ட பதிவு. சவுதி நாடு கொடுத்த தீர்ப்பு. இந்த சம்பவம் பற்றி இன்னும் இலங்கை அரசுக்கு தெரியாது. ஊடகவியலாளரின் கேள்விக்கு அமைச்சரின் பதில். இலங்கையில் இந்த ஆண்டில் மட்டும் 13 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வெளியான விவரங்கள். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாப பலி. ஜப்பானை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம். தீப்பற்றி எரிந்த கட்டடங்கள். வெளியான பரபரப்பு தகவல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போது எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த போதிலும் தற்போது ஜனநாயக முறைமையையே பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், உயர் நீதிமன்றத்தில் நிலவும் நீதியரசர் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கமும் ஜனாதிபதியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். அதே நேரம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆதரவை பெற அரசியல் பேரம் பேசப்பட்டதாக ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக நிராகரித்தார். அத்துடன் அரசின் இந்த யோசனைக்கு ஜனாதிபதி, சட்டத்தரணிகளான லால் விஜயநாயக்க மற்றும் சாலிய பீரிஸ் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அதற்கும் எதிர்க்கட்சியை குற்றம் சாட்ட முடியாது என தெரிவித்தார். பொய்யான பிரச்சாரங்களால் மக்களை தவறாக வழிநடத்துவதை நிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஜனநாயகத்தை பாதிக்கும் எந்த முயற்சியையும் ஜனநாயக வழியிலேயே எதிர்கொண்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார். மேலும் அதிகார மையப்படுத்தும் முயற்சிகளை கைவிட்டு அழகான நாடு, வளமான வாழ்க்கை என்ற தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். அரசு நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதனால் பாதிக்கப்படக்கூடிய தரப்புகள் பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி வருகின்றன என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், வருமான வரி செலுத்தாமல் தவிர்ப்பவர்களை சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக வரி சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் நீண்டகாலமாக இழுபறியாக இருந்து வந்த வரி மேன்முறையீட்டு வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் தேவையான சந்தர்ப்பங்களில் குற்றவியல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் வகையில் சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நாட்டின் நிதியை 30 நாட்களுக்குள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருமாறு உள்நாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நடவடிக்கைகள் அரசின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டாலும் பாதிக்கப்படும் தரப்புகள் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பு, விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் புத்த சாசனத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட விடயங்களை எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாக செயல்படுகின்றன என்றும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார்.
களனி வழி ரயில் பாதையில் அத்தியாவசிய புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் ரயில் சேவைகளிலும் நாவல நாரகேன்பட்டி ரயில் கடவையிலும் தற்காலிக மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாரகேன்பட்டி மற்றும் நுகேகொடை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான நாவல நாரகேன்பட்டி ரயில் கடவையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி காலை 7 மணி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி இரவு 8 மணி வரை களனி வழி பாதையில் கொழும்பு கோட்டை மற்றும் நுகேகொடை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 1ஆம் திகதி பிற்பகல் மற்றும் ஆகஸ்ட் 3ஆம் திகதி காலை களனி வழி பாதையில் இயக்கப்படும் ரயில்களின் நேர அட்டவணையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, மொனராகலை மாவட்டங்களில் வெப்பச்சூட்டன் எச்சரிக்கை நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிக வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் நேரடி வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்தல் மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் எல்னினோ காலநிலை தாக்கத்தால் வறட்சி நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் தற்போதைக்கு எந்த பகுதியிலும் குடிநீர் விநியோக கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன் தலைவர் சந்தன பண்டார நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கங்களிலிருந்து பெறப்படும் நீரை பயன்படுத்தி தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தற்போது தனது முழு உற்பத்தி திறனிலும் செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் நீர்ப்பாசன திணைக்களமும் மகாவலி அதிகார சபையும் இதுவரை நீர் எடுப்பதற்கு எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்காததால் குடிநீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் எதிர்காலத்தில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீர் பயன்பாட்டில் கட்டுப்பாடுகளை விதித்தால் அப்போதைய நிலைமையை மதிப்பீடு செய்து தேவையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய வறட்சி நிலையை எதிர்கொள்ளும் வகையில் நிலத்தடி நீரை பயன்படுத்தும் குழாய் கிணறு அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தி தேவையற்ற வீணாக்கத்தை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கிடையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தகவல்படி அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் ஏற்கனவே வறட்சி நிலை பதிவாகியுள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் மழை நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் வறட்சியின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர் பயன்பாட்டில் பொதுமக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையை சேர்ந்த அனோஜன் என்ற இளைஞர் சமூக வலைதளத்தில் இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகம் முகம்மது அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பதிவொன்றை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினரை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. விடயம் தொடர்பாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் குறித்த சம்பவம் தொடர்பாக அரசிடம் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மூலம் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் மேலதிக விளக்கங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நடப்பாண்டில் ஜனவரி மாதம் முதல் ஜூலை 26ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 1 முதல் ஜூலை 26 வரை மொத்தம் 13,13,974 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதில் ஜூலை 1 முதல் 26ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 1,00,000
67,401 பேர் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். அவர்களின் எண்ணிக்கை 38,785 ஆகும். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 18,419 பேரும், நெதர்லாந்திலிருந்து 10,540 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த ஆண்டிலும் இந்தியாவே இலங்கைக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக பதிவாகியுள்ளது. அந்நாட்டிலிருந்து 3,10,293 பேர் வருகை தந்திருந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 3,32,468 பேரும், அமெரிக்காவிலிருந்து 1,26,986 பேரும் இலங்கைக்கு வந்திருந்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதமாக பிப்ரவரி பதிவாகியுள்ளதுடன் அந்த மாதத்தில் மட்டும் 2,79,328 பேர் நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 44 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் நாவற்குழி பகுதியை சேர்ந்த கிறிஸ்துராஜா மென்சூலின் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து நிலையம் ஒன்றில் பேருந்துக்காக காத்திருந்த போது அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். பின்னர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜப்பானின் தெற்கு பகுதியான குமமோட்டோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலர் காயமடைந்துள்ளதுடன் கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. டிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில இடங்களில் தீ விபத்துகளும் பதிவாகியுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க குமமோட்டோ கோட்டையின் சுவர்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 40,000 வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அதிவேக பேருந்துகள் உட்பட அனைத்து தொடருந்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் குமமோட்டோ விமான நிலையத்தின் ஓடு பாதைகளும் மூடப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக TSMC, சோனி மற்றும் ஃபுஜி பிலிம் நிறுவனங்களின் தொழிற்சாலைகளிலிருந்து ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் அது திரும்ப பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் அமைந்துள்ள அணுமின் நிலையங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என ஜப்பான் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியான பிந்திய அதிர்வுகள் மற்றும் மண்சரிவு அபாயம் நிலவக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.